தமிழ் மக்களுக்கு வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழல். என்ன பரபரப்பான அரசியல் சூழல்னா, இப்போ தான் முதலமைச்சர் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். திரு விஜய் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் என்ற நிலையில் ஒவ்வொரு நாளும் பரபரப்பாக தானே இருக்கும். செட்டில் டவுன் ஆகிறதுக்கு முன்னாலே இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்பிக்கை வாக்கெடுப்பு வேறு இருக்குது. இப்படி ஒவ்வொரு நிகழ்வாக இருக்கின்ற சமயத்தில் இன்றைக்கி வேறு பதவி ஏற்றுட்டு இருக்காங்க. இப்போ எம்எல்ஏக்களாக பதவி ஏற்றுட்டு இருக்காங்க. சட்டமன்ற வளாகத்தில் பார்த்தோம், எல்லோரும் எம்எல்ஏக்களாக பதவி ஏற்றுக்கொண்டார்கள். அதில் ஒரு சில எம்எல்ஏக்கள் உண்மையிலேயே ரொம்ப உணர்ச்சி வயப்பட்டு பதவி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். முக்கியமாக என்னென்னா, நம்ம விஜய் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள், அவர் தன்னுடைய அந்த பதவி ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது பதவிக்காலம் ஆரம்பிக்கும் பொழுது அது சுமூகமான ஒரு அரசியல் சூழலில் அது ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ ஒரு தேர்தல் பிரச்சாரம், சூடுபிடித்த தேர்தல் பிரச்சாரம், யார் தீய சக்தி யார் தூய சக்தி என்றெல்லாம் பேசி விறுவிறுப்பாக சென்ற ஒரு தேர்தல் பிரச்சாரம் என்கிற சூழலில் அங்கே எல்லோரும் ஒருவருக்கொருவர் விமர்சனம் ரொம்ப காட்டமாக இருந்திருக்கும். அந்த விமர்சனம்லாம் கடந்து இன்றைக்கு நாம் ஒரு அரசாங்கத்தில் தலைமை பொறுப்பில் வந்திருக்கிறோம் அப்படின்ற நிலையில் நாம் அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் அரசியலில் ஒரு நாகரீகம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்தில் போய் ஸ்டாலினையும் உதயநிதியையும் சந்தித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வைகோ அவர்களை அவர் சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீமான் அவர்களை சந்திக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. இன்னும் மற்ற அரசியல் தலைவர்கள் எல்லாமும் அவர் சந்திப்பார் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. இந்த நாகரீகமான அரசியல் வரவேற்கப்படும் அதே தருணத்தில் ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று நடந்த அந்த சம்பவம் தான் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அது என்ன அப்படின்னாக்க, அந்த முதலமைச்சருடைய பதவி பிரமாணம் அப்படின்னு செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் தேசிய கீதம் பாடப்பட்டது, வந்தே மாதரம் பாடப்பட்டது, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது அப்படின்றத மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையாக்கினார்கள். இதை யார் சர்ச்சையாக்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கனாக்கா, திமுக செய்யாமல் திமுகவுடைய அலக்கைகளாக இருக்கக்கூடிய விசிகாவையும் அந்த கம்யூனிஸ்டையும் வைத்து இந்த சர்ச்சையை கிளப்பி விட்டார்கள். அது என்னன்னாக்கா, இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை இவங்க 3வது இடத்துல கொண்டு வந்துட்டாங்களாம். தேசிய கீதத்துக்கு அப்புறம் வந்தே மாதரம் எப்படி பாடப்படும், அது மாற்றுமொழி, அதை எப்படி பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா 2017 இது ஒரு சர்ச்சையானது. என்னென்னா, ஒரு எக்ஸாமில் இந்த வந்தே மாதரம் குறித்து அது பெங்காலி மொழியில் இருக்கிறது அப்படின்னு அது ஒருத்தர் அந்த கேள்வியில் எந்த மொழியில் இருக்கிறதுன்னும் போது பெங்காலின்னு ஒருத்தர் எழுதிட்டாரு அப்படின்னும்பொழுது வீரமணி, திராவிட கழகத்தின் வீரமணி நீதிமன்றத்திற்கு போனார். நீதிமன்றத்திலேருந்து விளக்கம் கேட்கப்பட்டது. அந்த விளக்கம் என்ன கொடுக்கப்பட்டதுன்னா, அது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டு அது பின்னர் பெங்காலி, அதாவது பெங்காலி எழுத்து நடையில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு அதற்கு விளக்கத்தை கொடுத்தார்கள். இப்படி ஆன ஒரு வரலாறை கொண்ட இந்த வந்தே மாதரம் எதற்காக பாடப்படுகிறது அப்படின்னா, தெளிவாக உள்துறை அமைச்சகத்துடைய சுற்றறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னாக்க, புரோட்டோகால், அதாவது ஜனாதிபதி, ஆளுநர், பிரதமர் போன்றவர்கள் பங்கேற்கின்ற நிகழ்ச்சிகளில் தேசிய கீதத்தோடு சேர்ந்து இந்த வந்தே மாதரமும் பாடப்பட வேண்டும் அப்படின்றது புரோட்டோகால் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த புரோட்டோகால் படி தான் அது பாடப்படுகிறது. இது எதனால் வந்தே மாதரம் பாடப்படுகிறது அப்படின்னு எடுத்தோம்னா, இது சுதந்திர போராட்டத்தின் அடிநாதமாக இந்த வந்தே மாதரம் என்கிற பாடல் இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய பாரதியாரிலிருந்து ஆரம்பித்து காஷ்மீர் வரை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வந்தே மாதரம் என்கிற குரல் ஒற்றை குரலாக அது எழுந்தது, சுதந்திர தாகத்திற்காக அது எழுந்தது என்பதனால் நம் நாட்டின் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர்களை நினைவு கூறும் வகையில் அந்த வந்தே மாதரம் பாடப்படுகிறது. இவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எந்த மொழியும் கொண்டு திணிக்கணும் அப்படின்றது நோக்கம் கிடையாது. அப்படின்ற ஒரு சூழலில் இதை பெரிய ஒரு சர்ச்சையாக்கி, அதை எப்படி தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்படலாம் அப்படின்னு இவங்க கிளம்பிட்டாங்க. இதே குரூப்பு ஆளுங்கட்சியாக திமுக இருந்த பொழுது, இப்போ ஜனவரி மாதம் ஆளுங்கட்சியாக திமுக இருந்த பொழுது கவர்னர் அர்லேக்கர் அவர் பதவி ஏற்றுக்கிறார். முன்னாடி இருந்த கவர்னர் RN ரவி அவர் மாற்றப்பட்டு ஆர்லேக்கர் அவர்கள் பதவி ஏற்றுக்கிறார். அவர் கேரளா கவர்னராக இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் கூடுதலாக தமிழ்நாட்டின் பொறுப்பும் வழங்கப்படுகிறது. அதனால் எங்கும் அவர் ஆளுநராக பதவியேற்றுக் கொள்கிறார் என்கிற நிலையில் அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டாலின் நின்று கொண்டிருக்கும் பொழுது இதே போல்
தேசிய கீதம் வந்தே மாதரம் தமிழ்த்தாய் வாழ்த்து என்று ஒலிக்கப்பட்டது. அப்பொழுது இந்த கம்யூனிஸ்ட் எங்கே சென்றார்கள்? அப்பொழுது இந்த விடுதலை சிறுத்தைகள் எங்கே சென்றார்கள்? இது தேவையில்லாத ஒரு சர்ச்சையை வேண்டுமென்றே ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. இங்கே தான் நம்ம கவனமாக பார்க்கணும். விஜய் அவர்களுடைய கட்சி தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எதை அடிப்படையாக வைத்து ஆட்சிக்கு வந்திருப்பதாக அல்லது மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருப்பதாக நினைக்கிறார்கள் அல்லது சொல்கிறார்கள் என்றால், அவர்கள் தெளிவாக சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மதம், சாதி, மொழி பிரிவினைவாதங்களை கடந்து எங்களுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது போன்ற பல பிரிவினைவாதங்கள் பேசப்பட்டன. அதையெல்லாம் கடந்து நீங்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த சாதியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், நீங்கள் எந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களாக இருந்தாலும், நீங்கள் எல்லோரும் விஜயை விரும்புகிறீர்கள் அப்படின்ற அந்த ஒற்றை புள்ளியில், அந்த ஒற்றை காரணத்திற்காக தனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பெற்றிருக்கிறார்கள். அப்படின்ற ஒரு சூழலில் இன்றைக்கு மக்கள் மாற்றம் என்பதனை முன்வைத்து தான் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதனை மிக மிக ஆழமாக நம்புகின்ற ஒரு நிலையில் இது போன்ற டிஸ்ட்ராக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இது போன்ற மடைமாற்றும் சம்பவங்களில் இந்த புல்லுருவிகள் ஈடுபடுவார்கள். இதை கண்டு கொள்ளக்கூடாது அப்படின்றது தான் நான் சொல்லக்கூடியது. ஏன்னா மக்கள் உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஓட்டு போடலை. இந்த தமிழ், ஹிந்தி இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்காக ஓட்டு போடலை. இவங்க அதெல்லாம் முயற்சி பண்ணாங்க. இதே பராசக்தின்னு ஒரு படத்தை, அதாவது ஜனநாயகனுங்கிற படம் வெளிவர முடியாத ஒரு சூழலில் அதே காலகட்டத்தில் பராசக்தி என்ற திரைப்படம் வெளியே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவகார்த்திகேயன் நடித்தது. பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க அந்த இந்திய எதிர்ப்பு 1960களில் நடந்த அந்த இந்திய எதிர்ப்பு அந்த போராட்டத்தை மையமாக வைத்து இந்த திமுக தான் அதை முன்னெடுத்து சென்றது என்றெல்லாம் சென்டிமெண்ட்டிடம் மக்களிடம் கொண்டு சென்றார்கள். அதெல்லாம் ஈடுபடலை. மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மிக தெளிவாக திமுக வரக்கூடாது என்கிற முடிவை எடுத்து விட்டார்கள். அப்போ திமுக வரக்கூடாது என்ற முடிவை எடுத்துவிட்ட நிலையில் அவர்கள் மாற்றம் என்று எதை நினைத்திருக்கிறார்கள் என்றால் அதிகப்படியாக விஜயை நினைத்திருக்கிறார்கள். அதனால்தான் விஜய்க்கு 108 இடங்களுக்கு வெற்றி பெறும் அளவிற்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அப்படின்ற சூழலில் மாற்றம், மக்களுடைய எதிர்பார்ப்புகள், சட்டம் ஒழுங்கு போன்ற விஷயங்கள் இதெல்லாம் தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நிர்வாகம் அவ்வளவுதான் அவங்க எதிர்பார்ப்பது. நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத சென்டிமெண்ட்டுகளை வைத்து கொண்டு மக்களை மடைமாற்றம் செய்து ஒரு ஆட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்றே தெரியாமல் நீங்கள் நடத்தி வந்திருக்கிறீர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக. அப்படின்றதுனால்தான் திமுகவை தூக்கி போட்டு அந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்கிற சூழலில் இவர்கள் இப்படித்தான் மடைமாற்றம் செய்வார்கள். மக்களுக்கு அந்த எதிர்பார்ப்பே கிடையாது. வேண்டுமென்றே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் போவது தான் சரி அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா அன்னைக்கு நீங்கள் பேசியிருக்கின்ற முக்கியமான விஷயம் என்ன, விஜய் பேசியிருக்கின்ற முக்கியமான விஷயம் என்ன, அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் கஜானா காலி. ஏன் காலியானது? 4.5 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் இவனுங்க சுரண்டி இருக்கானுங்க. யார்? இந்த திமுக கும்பல் திருடி இருக்கிறது. திருடி இருக்கின்ற காரணத்தினால கஜானா காலியாகிவிட்டது. இப்போ அதை விஜய் பேச ஆரம்பித்து, அதை தோண்ட ஆரம்பித்து, அந்த வெள்ளை அறிக்கை அப்படின்னு பேச ஆரம்பித்தா மக்கள் கேட்பாங்கல்ல, என்னதான்பா பண்ணீங்க, இவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க, 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடனை கொண்டு போய் நிறுத்தியிருக்கீங்க, கடன் சுமையை கொண்டு போய் நிறுத்தியிருக்கீங்க, எதனால் நிறுத்தினீங்க? யாருக்கும் எதுவும் பெருசாக செஞ்ச மாதிரி தெரியல. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கஜானாவை காலி பண்ணி வச்சுருக்கீங்களே, என்ன பண்ணீங்க, என்னதான்டா பண்ணீங்க அப்படின்ற கேள்வி வரும்ல. இது விவாத பொருள் ஆகக்கூடாதுன்றதுனால தான் இந்த மாதிரி ஆகாவளி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து தமிழ்த்தாயின்றது, அதுக்கப்புறம் 3வது இடமா 2வது இடமான்னு பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க பேசுறது. இதை கண்டு கொள்ளாமல் விஜய் பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கால அவகாசம் எவ்வளவு? 60 மாதம். அந்த 60 மாதம் இந்த கிளாக் டிக்கிங் மாதிரி டிக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்போது ஒவ்வொரு நாளும் முக்கியம் என்கிற நிலையில் இவர்கள் இப்படித்தான் தேவையில்லாத விஷயங்களை பேசி, தேவையில்லாத விஷயங்களை சர்ச்சையாக்கி, உங்களை வேண்டுமென்றே அதில் இழுத்து, உங்களிடம் என்று விளக்கம் பெறுகிறேன் பேர் வழி என்றெல்லாம் இவர்கள் நாடகம் ஆடுவார்கள். அதை அப்படியே புறக்கணித்து மக்களுடைய தேவைகள் என்ன, அடிப்படை தேவை என்ன, அடிப்படை பிரச்சனைகள் என்ன, எதன் அடிப்படையில் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்களோ அதில் கவனம் செலுத்துவதுதான் உத்தமமாக இருக்கும். இவங்க தமிழை வளர்த்த லட்சணம் என்ன என்பது எல்லோருக்குமே இங்கே தெரியும். ஒன்றுமில்லை, நான் ஏற்கனவே பல முறை பதிவு பண்ணியிருக்கேன், திரும்பவும் பதிவு பண்ணுறேன். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு பொது இடத்துல எப்படியான ஒரு சூழல் இருக்குன்றதுனால தான்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா புழல் சிறை எடுத்துப்போம். நான் கிட்டத்தட்ட 8 மாதங்கள் இவர்களால் முதல் முறை வந்து சிறையில் வைக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நான் விசாரணை கைதி. அங்கே விசாரணை கைதிகள் அப்படின்னு இருக்குது. புழல் 1ன்றது விசாரணை கைதிகள், புழல் 1ன்றது தண்டனை கைதிகள், புழல் 2ன்றது விசாரணை கைதிகள். இப்போ புழல் 2ல் நான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1800 பேர் விசாரணை கைதிகள். அதில் ஒரு 300 பேர் வந்து வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள்னு வச்சுப்போம். கிட்டத்தட்ட 1500 பேர் வந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் அங்கே இருக்காங்க. இது வெறும் புழலில் மட்டும். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் ஒரு பேப்பர் எடுத்துன்னு வந்துடுவாங்க. நம்ம அந்த ப்ரிசன் ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா, 6 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கனாக்கா 7 மணிக்கு எல்லோரும் அங்கே ப்ரிசனில் உட்காந்துருப்போம் இல்லையா, இந்த ரோல் கால்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்துடுவாங்க. என்னடான்னு கேட்டால் இந்த மாதிரி லெட்டர் எழுதி கொடுக்கணும். யாருக்கு ஏதாவது இப்போ கோர்ட்டுக்கு போனமா இருக்கும், இல்லை கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு சில ஆவணங்கள் எடுத்துகிட்டு போனமா இருக்கும், இல்லை கோர்ட்டில் சில ஆவணங்களுக்காக வேண்டி லெட்டர் கொடுக்கணுமா இருக்கும், ஜெயிலருக்கு லெட்டர் கொடுக்கணுமா இருக்கும், சூப்பரண்டென்ட்டுக்கு லெட்டர் கொடுக்கணுமா இருக்கும். இதுக்கெல்லாம் இவங்கக்கிட்ட லெட்டர் எழுதுறதுக்கு தமிழில் எழுத வராது. இத்தனைக்கும் என்ன, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் 1500 பேர். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே கிடையாது தமிழ் எழுத தெரிந்தவர்கள், நான் உட்பட. எங்ககிட்ட வந்து நின்றுடுவாங்க. ஒரு 50 பேர் 60 பேர் க்யூவில் நின்றுட்டுருப்போம். 7 மணிக்கு ஜெயிலர் வந்து பார்த்துட்டு போயிடுவார் இல்லையா, அந்த 7 மணிக்கு பார்த்துட்டு போகிறதுக்கு முன்னால் இந்த லெட்டரை கொடுக்கணும். ஜெயிலர் வரும்போது அவர்கிட்ட கொடுக்கணும் இந்த லெட்டரை. அதனால் முன்னாடி நாள் காலையிலே என்ன பண்ணுவான், இங்கே வந்துடுவான். ஒரு 8 மணி 8:30 மணிக்கெலாம் காலையில் பார்த்தீங்கன்னா லைனாக நின்றுட்டுருப்பாங்க. இதை எழுதி கொடுப்போம். பெறுநர், அனுப்புனர். இந்த பெறுநர், அனுப்புனர், பெறுநர் என்ன நான் போடுறது, அனுப்புனர் என்ன நான் போடுறது தெரியாது. இது கூட தெரியாத அளவில் தான் இங்கே இருக்காங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், நீங்கள் கேட்கலாம், சிறையில் இருக்கிறவங்களாம் என்ன படித்தவங்களாம் சிறைக்கு படித்தவன் தான் அதிகமாக வரான் சிறைக்கு, சரியா? அப்படி நிறைய எக்கனாமிக் அஃபென்சஸில் நிறைய குற்றங்கள் செய்த படித்தவன் தான் இருக்கான். ஆனால் எழுத வரல. ஒரு முழு கடிதத்தை கூட தமிழ் எழுத வரல. 30 பேருக்கு மேலே, அதாவது 1500 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். நீங்கள் ஒரு இடத்துல 1500 பேரில் 30 பேர் கூட தமிழ் எழுத வரலை அப்படின்னா நீங்கள் தமிழை வளர்த்த லட்சணம் என்னென்று தெரிஞ்சுக்கலாம்ல. அதுலேருந்து அன்றைக்கி தான் நான் யோசித்தேன், அடப்பாவிகளா, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், எல்லாம் இந்த பேச்சு பேசுகிறீங்க. ஆனால் தமிழில் எழுத தெரியாத ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை இங்கே கூட்டி வச்சுருக்கீங்க அப்படின்றது தெளிவாகிறது. இந்த வீடியோவுடைய காணொலியுடைய பார்வையாளர்களே நான் கேட்குறேன், எத்தனை பேரால் தமிழில் நீங்கள் எழுத முடியும்? தெளிவாக தமிழில் ஒரு கடிதத்தை எழுத முடிஞ்சவர் எத்தனை பேர்? இன்றைக்கி அஃப்கோர்ஸ் இது வந்துருச்சு, டெக்னாலஜி வந்துருச்சு. ஆன்லைன் தமிழ் அப்படியே தங்கிலீஷில் டைப் பண்ணோன்னாக்கா அது அப்படியே தமிழில் டைப் ஆகுது, அதெல்லாம் ஓகே. நான் சொல்கிறது ஒரு கடிதத்தில் எழுதுவதற்கு. சிறையில் ஒன்றும் கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, எங்களுக்கெல்லாம் ஆக்சசிபிலிட்டி கிடையாது. அப்படின்னும் பொழுது நாங்கள் தான் எழுதி தரோம். அப்போது அந்த மாதிரி எழுத முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து இங்கே தமிழை வளர்த்திருக்கின்ற லட்சணம் இருக்கிறதுன்ற நிலையில் இப்போ தமிழ்தாய் வாழ்த்தை இங்கே பாடுகிறீர்களா, அங்கே ஏன் பாடவில்லை, இது ஏன் முதலில் பாடவில்லை, இப்படின்லாம் பேசிக்கிட்டு எப்படியெல்லாம் வந்து மக்களை வந்து மடைமாற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத கூர்ந்து பாருங்கள். ஏன்னா நிறைய இளைஞர்கள் வந்து இதில் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. அதான் இந்த விமர்சனம் உங்களை நோக்கி வருவது போல இருக்கிறதுனால தான் உங்களை கேட்குறேன், உங்களில் எத்தனை பேரால் எழுத முடியுன்றது யோசிச்சு பாருங்கள். இவங்க இந்த 75 ஆண்டுகளாக இந்த கதையை தான் உருட்டி கொண்டிருக்கிறார்கள். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், இப்படின்லாம் இவர்கள் உருட்டி கொண்டிருக்கிறார்கள். உண்மை என்ன அப்படின்னா, தமிழை உண்மையிலேயே இவர்கள் வளர்த்தார்களா என்றால் இல்லை. வெறும் அலங்கார நிகழ்வுகளுக்கும் இந்த மாதிரியான வெற்று கூச்சலுக்கும் தான் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தெளிவாகிறது. அதனால் இதிலெல்லாம் கவனத்தை செலுத்தாமல் தயவு கூர்ந்து உங்களுக்கு மக்கள் எதற்காக வாக்களித்தார்களோ அதில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள், இவர்களை எல்லாம் உதாசீனப்படுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.